ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். தளபதி 69 படத்தோட பூஜை முடிஞ்ச கையோட படம் எந்த மாதிரியான கதைக்களம் அப்படின்ற மாதிரி சில ரூமர்ஸ் எல்லாம் வருது. கிட்டத்தட்ட தெரி கைண்ட் ஆஃப் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இது மட்டும் உண்மையா இருந்தா செம்மையா இருக்கும். ஏன்னா சில வாரங்களுக்கு முன்னாடி தளபதியோட இந்த ஒரு லுக்கை பார்த்துட்டு இது ஒரு போலீஸ் கதையா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அதுக்கான ரீசன் தீரன் அதிகாரம் படத்துல போலீஸ் கேரக்டரை சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருப்பாரு யஷ்வினோத் அவர்கள். அதாவது அந்த படத்துல நிறைய போலீஸ் புதுசா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு கொலை செய்யப்பட்ட கத்தியை எப்படி பிடிக்கணும், அந்த கைரகையை வச்சு கண்டுபிடிச்சதுலாம் எப்படின்றதுலாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால தளபதி 69 படம் ஒரு போலீஸ் கதையா இருந்தா ஜஸ்ட் ஒரு அனதர் போலீஸ் கதையா இருக்காது. டெஃபினட்டா பயங்கர R&D எல்லாம் பண்ணி செம்மையா பண்ணுவாரு. அண்ட் ஆல்சோ தளபதிக்கு போக்கிரி தெரின்னு சொல்லிட்டு போலீஸ் கேரக்டர்ல நடிச்ச படம் பிளாக் பஸ்டர் ஆயிருந்தாலும் இன்னும் பயங்கர சீரியஸான போலீஸ் கேரக்டர்ல பார்க்கணும்ன்றது ஆசை. போக்கிரி படத்துல கிளைமேக்ஸ்ல மட்டும்தான் போலீஸ் கேரக்டர்ல வருவாரு. தெரியல பாத்தீங்கன்னா 90% அச்சீவ் பண்ணிருப்பாரு அட்லி. அதாவது கொஞ்சம் விஜயகுமார் கேரக்டர் கியூட்டா காமிச்சிருப்பாங்க. தளபதி 69 படத்துல முறுக்கு மீசியோட ரூத்லெஸ்ஸா காமிச்சா செம்மையா இருக்கும். அண்ட் தளபதியும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு லுக்ல தான் இருக்காரு. பிசிக்கலா இன்னும் கொஞ்சம் சப்பியா இருக்காரு. போலீஸ் காஸ்டியூம்க்கு இந்த பிசிக் பயங்கரமா இருக்கும். ஓகே நண்பா, ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ் எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.